டோம்ங்கற இந்த கூண்ல நடந்துட்டு இருக்கிற இந்த டோர்னமெண்டோட ஃபைனல் ரவுண்ட்ல நாசமோனேவும் கிங்குங்கற பிளேடர் தான் மோதுறாங்க. அவங்களுடைய பயங்கரமான பேட்டினுடைய இம்பாக்ட்னால டெஸ்ட்ராயர் டோம் ஸ்டேடியமே நாசமோனேவும் கிங் அவங்களுடைய வேவு உள்ள இருக்கும்போது ஒரு ஸ்டேடியத்தை விட்டு வெளியில போக ஆரம்பிச்சது. இந்த டெஸ்ட்ராயர் டோம் நகரத்து தெருக்கல்ல போகும்போது டெஸ்ட்ராயர் டோமோட வேகத்தை குறைக்கிறதுக்காக நாசமோனேவும் கிங் ஓடிக்கிட்டே இருந்தாங்க. ஓடிக்கிட்டே அவங்க ரெண்டு பேரும் பேட்டில் பண்ணாங்க. கிங்கோட வேயான பேரியாசம் நாசமோனுடைய வே பிளிட் ஸ்ட்ரைக்கர் மோத ஆரம்பிச்சது. நின்னுட்டு இருந்த டோம் திடீர்னு தண்ணியில விழ ஆரம்பிச்சது. இந்த டோம் தண்ணியில விழும்போது சரியா அந்த நேரத்துக்கு ஜிங்கா யூகி மனோக்காக வந்தாங்க. கடைசியா இந்த மேட்சையும் டோர்னமெண்ட்டையும் கிங் தான் ஜெயிச்சாரு. பேட்டில்ல ஜெயிச்ச கிங்க நாசமோனை வாழ்த்திட்டு கூடவே அவர் லெஜெண்டரி பிளேடரா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றான். ஆனா இந்த நல்ல நட்பு ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கல. ஏன்னா நாசமோனை கிங்க பார்த்து உன்னுடைய பேர் உண்மையாவே கிங்னு இருக்க தகுதி இருக்கான்னு கேட்டான். ஓகே, நான் இந்த இடத்துல இருந்து தாண்டி போறதுக்கு ஒரு வழி கண்டிப்பா இருக்கணும். ஓ, எனக்கு புரிஞ்சு போச்சு. நெத்தியடி சொல்லியடி, வேலையை காட்டு டிராகோனஸ். ஒரு வழியா உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் ஸ்டார் ஃபிராக்மெண்ட். இது ஸ்டார் ஃபிராக்மெண்ட் இல்ல. ஏய், அந்த பொக்கிஷத்தை இப்பவே எங்க கிட்ட கொடுத்துரு, உடனே கொடுத்துரு. மறுபடியும் நீங்களா? எல்லா தடவையும் எப்படியோ எங்களுக்கு முன்னாடி நீ வந்துடுற. ஆனா இந்த முறை நாங்க உன்னை விட போறதா இல்ல. எல்லா இடத்துக்கும் தாமதமா வர்றது ஏன் தப்பு இல்லையே. போதும், நிறுத்து. உயிரோட இருக்க ஆசைப்பட்டா உன் கையில இருக்கிற பொக்கிஷத்தை உடனடியா எங்க கிட்ட கொடுத்துரு. ஓ, நான் பயந்துட்டேன். இந்தாங்க, புடிச்சுக்கோங்க. அத புடிங்க. ஏ பசங்களா, முதல்ல நீங்க இங்க இருந்து தப்பிச்சு வாங்க, அப்புறம் முடிஞ்சா வந்து என்ன பிடிங்க. ஏய், போகாத, நில்லு. சரி, இந்த இடத்துல ஸ்டார் ஃபிராக்மெண்ட் இல்லனா அடுத்து நான் எந்த இடத்துல போய் தேடுறதுன்னு பாக்குறேன். மிஸ்ட் மவுண்டனா? திரும்ப வர முடியாத மலை. நாம எல்லாரும் இங்க பஸ்ஸாம மாட்டிக்கிட்டோம். நாம எல்லாரும் உயிரோட இங்க இருந்து தப்பிச்சு போக முடியுமா? காப்பாத்துங்க. இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு, பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அங்க பாருங்க, வரி குதிரைகளும் இருக்கு, அங்க யானைகளும் இருக்கு, ஒட்டகச்சிவிங்கியும் இருக்கு. எல்லாரும் அங்க பாருங்க, காட்டு பண்ணி. போதும், நிறுத்துங்க. நாம இந்த மிஸ்டர் மவுண்டைன் இடத்துக்கு போறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் தான் ஆகும்? கிட்டத்தட்ட வந்துட்டோம். அந்த இடத்துல தான் ஒரு ஸ்டார் ஃபிராக்மெண்ட் இருக்குல்ல? ஆமா, நீ எனக்கு அனுப்பின ரஷ்யாவோட டேட்டாவை வச்சு பார்க்கும்போது அது கண்டிப்பா அங்கதான் இருக்கு. அது சரி, இது சுலபமா இருக்க போறது இல்ல. சுலபமா இருக்காதா? மிஸ்ட் மவுண்டன் விசித்திரமானது. அது காடுகளுக்கு நடுவுல இருக்கிற ரொம்பவே மோசமான ஒரு இடம். ஏதோ ஒரு காரணத்தினால அந்த மலையை சுத்தி எல்லா இடத்துலயும் பனி சூழ்ந்திருக்கும். அந்த காரணத்தினாலதான் அந்த இடத்துக்கு போற எல்லாருமே வழி தெரியாம தவிப்பாங்க, தொலைஞ்சு போவாங்க. அங்கிருந்து திரும்ப வராதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனாலதான் இந்த மலைக்கு இன்னொரு பேரும் இருக்கு, திரும்ப வர முடியாத மலை. நம்ம நேரம் ஸ்டார் ஃபிராக்மெண்ட் அங்கதான் இருக்கணுமா? நம்ம நேரமா இல்ல, யாரோ வேணும்னு தான் அங்க வச்சிருக்காங்க. நீ என்ன சொல்ற? உண்மை என்னன்னா அந்த இடத்துல சிதைவுகள் இருக்கு, முன்னோர்கள் வாழ்ந்த இடத்தோட சிதைவுகள். அந்த சிதைவுகள்ல நிறைய பழங்காலத்து பேயை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த காலத்துல பேஸ் இருந்ததால நல்லா வாழ்ந்திருக்காங்கன்றதுக்கு அதுவே நமக்கு எடுத்துக்காட்டா இருக்கு. பேவ சார்ந்து இந்த ஒரு சிவிலைசேஷனா? ஆமா, கதையில இன்னும் நிறைய இருக்கு. இன்னைக்கு வரைக்கும்
அந்த ரூவன்ஸை யாரோ பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அவரு முன்னோர்களோட வம்சாவளின்னு சொல்றாங்க. நீ சொல்றதை வச்சு பார்த்தா கண்டிப்பா அந்த பாதுகாவலன் ஒரு லெஜெண்டரி பிளேடரா தான் இருக்கணும். தேவ சார்ந்து இருந்த சிவிலைசேஷனை பாதுகாக்கிற ஒரு பாதுகாவலன் கண்டிப்பா அவரை ஸ்டார் ஃபிராக்மெண்ட் தான் தேர்ந்தெடுத்திருக்கும். நம்ம அப்படி ஒரு பிளேடரை பார்க்க போறோமா? நான் இப்பவே ரொம்ப ஆர்வமா இருக்கேன். நாம பார்த்த அந்த கிங் பிளேடர் மாதிரி இல்லாம இருந்தா நல்லா இருக்கும். ஆமா, நீ சொல்றது என்னமோ ரொம்ப சரிதான். அவன் கிட்ட இருந்த பேல கண்டிப்பா ஸ்டார் ஃபிராக்மெண்ட் இருந்தது. அதுதான் பேரி ஐரஸ். அதுதான் எனக்கு புரியல. அந்த ஸ்டார் ஃபிராக்மெண்ட் எதை வச்சு ஒரு லெஜெண்டரி பிளேடரை தேர்ந்தெடுக்குது? ஸ்டார் ஃபிராக்மெண்ட்டை பத்தி பேசுறதுனால கேக்குறேன். அந்த கிங்க யூஎஸ்ல விட்டுட்டு வந்தது சரிதானா? நமக்கு வேற என்ன வழி இருந்தது? அவனும் மேசமோனியும் நண்பர்களா இருந்ததுனால அவன் தானே யூஎஸ்ல இருந்து வரமாட்டேன்னு சொன்னான். அவன் டஞ்சன் ஜிம்மா இருந்தா டோபியும் ஜியோவும் அவன் கூட தான் இருப்பாங்க. அவங்கள கோட் ஸ்டீல் கண்டிப்பா பாத்துப்பாரு. நீ சொல்றதும் சரிதான். அங்க பாருங்க, அந்த இடத்துல சிங்கங்கள் இருக்கு. சிங்கங்களா? என் கண்ணுக்கு எதுவுமே தெரியலையே. என்ன சொல்றீங்க? உங்களுக்கு தெரியலையா? இங்க இருந்து 20 கிலோமீட்டர்ல பயங்கரமான சிங்கங்கள் இருக்கு. என்னால அப்படி பார்க்க முடியாது. அப்ப அதுதான் மிஸ்ட் மவுண்டேனா? கண்டிப்பா இந்த மலையை சுத்தி பனி இருக்கு. அது மட்டும் இல்லாம மேல நமக்காக ஒரு லெஜெண்டரி பிளேடர் காத்துக்கிட்டு இருக்காரு. சீக்கிரம் போகலாம். சூரியன் மறையறதுக்குள்ள எப்படியாவது நாம் அந்த இடத்துக்கு போயாகணும். சரி. என்ன பண்ண? இப்படி ஒரு இடத்துல உண்மையாவே லெஜெண்டரி பிளேடர் இருப்பாரா? உனக்கு நல்லா தெரியுமா? நீ எதையும் குழப்பிக்கிட்டு தப்பா சொல்லலையே. நீங்க கவலைப்பட தேவையில்ல. எங்களை நம்பி வந்தவங்களை என்னைக்கும் கைவிட மாட்டோம். அதனால கவலைப்படுறத விட்டுட்டு நான் சொல்றத கேட்டு வாங்க. நீ பார்த்து பேசு. எனக்கு என்ன முக்கியம்னா இந்த உலகமே பெயிலிங் ஃபிஸ்டோட கட்டுப்பாட்டுக்கு கீழே வரணும். சரி வாங்க, என்ன இருக்குன்னு பாத்துரலாம். உன் கணவன் நினைவாக்குற ஆளு அங்க இருப்பாரு. நான் பேசுறது லெஜெண்டரி பிளேடரை பத்தி மட்டும்தான். எங்களுக்கு வழிய நீயே காட்டு நண்பா. ஹேய், என் கூட சீக்கிரமா வாங்க. நாம வந்துட்டோம். சிதைவுகளுடைய நுழைவாயில் இதுதான். இதுதான் திரும்பி வர முடியாத மலையா? எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம இங்க வந்துட்டோமே. இதுக்கு மேல போறதுதான் பிரச்சனையே. அது உண்மைதான். அதுவும் இருக்கு. வாவ், உண்மையாவே பார்க்க பயங்கரமா இருக்கு. இந்த இடத்துல பாதுகாவலன் வாழ்ந்துகிட்டு இருக்கிற டெம்பிள் கண்டிப்பா தூரத்துல இருக்கும். வெளியாட்கள் உள்ள வரத தடுக்கிறதுக்காகத்தான் இந்த மேஜை இருக்கு. சரியான வழி தெரியாதவங்க கண்டிப்பா உள்ள போக முடியாது. சந்தோஷம். மன்னிச்சுடு, ஆனா அதான் உண்மை. அதனாலதான் யாரும் இங்க இருந்து திரும்பி வர முடியாத மலைன்னு சொல்றாங்க. ஒருவேளை நீ தொலைஞ்சிட்டா இந்த இடத்துல இருந்து வெளியே வரவே முடியாது. நம்ம என்ன பண்றது ஜிங்கா? வேற என்ன பண்றது? நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். நம்ம முன்னேறி போய் தான் ஆகணும். உண்மையாவா? யாரும் கவலைப்படாதீங்க. இந்த மேஸ்கான வழிகாட்டி என்கிட்ட இருக்கு. அதனால என்ன பின்தொடர்ந்து வாங்க. நான் உங்களை கூட்டிட்டு போறேன். நல்ல வேளை உன்கிட்ட ஒரு வழிகாட்டி இருக்கே. முக்கியமான விஷயம், யாரும் என்கிட்ட இருந்து பிரிஞ்சு போகாதீங்க. வழிகாட்டி இல்லாம இந்த மேசை தாண்டி போக முடியாது. நீங்க தனியா போனீங்கன்னா உயிரோட திரும்ப வர்றதுக்கு உத்தரவாதம் இல்லை. டமூரே, நீ எப்பவும் என் பின்னாடியே வா, சரியா? உனக்கு இருக்கிற நல்ல கண் பார்வையினால இந்த இடத்துல யார் எங்க தொலைஞ்சு போனாலும் ஈஸியா உன்னால கண்டுபிடிச்சிட முடியும். அத நான் பாத்துக்கிறேன். நாம உள்ள போகலாம். இப்படி போலாம். கொஞ்சம் இரு, போகாத நாள். இந்த பக்கம் ஒரு வழி இருக்கா என்ன? வழிகாட்டி இல்லாம கண்டிப்பா நாம தொலைஞ்சு போயிடுவோம். நம்ம எந்த பக்கம் பார்த்தாலும் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. நம்ம வட்டத்துல போற மாதிரி நினைச்சப்போம். ஒரே இடத்துக்கு திருப்பி திருப்பி வர மாதிரி. சரி, நம்ம முன்னேறி போகலாம்.
என்ன இந்த பக்கம் வழியா இல்லையா? எனக்கு இப்ப புரியுது. நெத்தி அடி சொல்லி அடி. சீக்கிரம் வாங்க. நல்லா கேளுங்க. இந்த சிதைவுகள்ல நிறைய பொறி வச்சிருப்பாங்க. நீங்க தொலைஞ்சு போகாம இருக்கணும்னா அதுக்கு நீங்க ஏன் கூட வந்து ஆகணும். இங்க பாரு, கதவு சீக்கிரமா மூட போதுனா தயவு செஞ்சு எங்களுக்கு சொல்லு. அது சரி, இப்ப கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாமா? நம்ம ரொம்ப நேரமா நடந்துட்டு இருக்கோம். நாம இந்த மேசை விட்டு வெளியில போனதும் ஓய்வு எடுத்துக்கலாம். ராத்திரி நேரத்துல இந்த மேசையில மாட்டிக்கிட்டோம்னா நமக்கு தான் ஆபத்து. அப்ப சரி, நம்ம கிளம்பலாம். ஜிங்கா, உனக்கு எதுவும் ஆகலையே? என்ன விளையாடுறீங்களா? ஜிங்கா, மிஸ்டர் ஜிங்கா, ஜிங்கா! நான் எங்க வந்திருக்கேன்? ஜிங்கா, ஜிங்கா, நான் பேசுறது கேக்குதா? மிஸ்டர் ஜிங்கா. ஏம்பா, தயவு செஞ்சு அவனுக்கு எதுவுமே ஆகலன்னு சொல்லுங்க. ஜிங்கா, நீ நல்லா தானே இருக்க? எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா இருக்கேன். நல்ல வேளை, கீழே விழுந்ததுல உனக்கு எதுவும் ஆகல. உறுதியா சொல்லுங்க மிஸ்டர் ஜிங்கா, எதுவும் ஆகலல்ல? ஆமா, எதுவும் ஆகல. மேல ஏற முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்ப நான் என்ன பண்றது? நாங்க ஏதாவது யோசிக்கிறோம், கொஞ்சம் பொறுத்துக்கோ. கொஞ்சம் இரு ஜிங்கா, ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கலாம். என்ன அந்த இடத்துல இருந்து வெளிச்சம் வருது? கொஞ்சம் இருங்க, இங்க இருந்து என்னால வெளியில வர முடியும்னு நினைக்கிறேன். அதை பார்த்துட்டு வரேன். ஜாக்கிரதை ஜிங்கா, இது ரொம்ப ஆபத்தான ஒரு இடம். இதை பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க முன்னேறி போங்க. ஜிங்கா, திரும்ப வா ஜிங்கா. பெரிய தப்பு பண்ணிட்டான். இப்போ என்ன பண்றது? இப்போதைக்கு நம்ம மேஸ் வழியா தொடர்ந்து போகலாம். ஜிங்கா சொன்னது சரியா இருந்தா நாம கொஞ்ச தூரத்திலே அவனை சந்திச்சிடுவோம். உண்மையாவா? உங்களுக்கு தெரியுமா? கொஞ்சம் இருங்க. என்ன நடக்குது? நான் இவ்வளவு தூரம் வந்துட்டேன், ஆனா என் கண்ணுக்கு எதுவும் தெரியல. எனக்கு என்னமோ இது போயிட்டே இருக்கும்னு தோணுது. அப்படி இல்லாம கண்ணுக்கு ஏதாவது நல்லதா பட்டா நல்லா இருக்கும். என்ன இங்க என்ன நடக்குது? விட்டா இந்த இடத்தையே அழிச்சிருப்பேன். ஆட, நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இப்படி ஒரு இடத்துல வந்து நான் எப்படி மாட்டினேன்னு தெரியலையே. யார் நீ? எனக்கு முன்னாடி இவன் வந்துட்டானா? உண்மைய சொல்லு, நீ திருடங்க கூட தானே வேலை செய்யற? திருடங்க கூடயா? என்ன மன்னிச்சிரு, ஆனா இந்த ஸ்டார் பிராக்மெண்ட் நான் யாருக்கிட்டையும் கொடுக்கறதா இல்ல. எது ஸ்டார் பிராக்மெண்டா? நீங்க பாரு, அது எப்படி உனக்கு தெரியும்? சொல்லு. அது உனக்கு தேவையில்லாத வேலை. ஒன்னு சொல்ற, நல்லா கேட்டுக்கோ. என் வழியில யாரு வந்தாலும் என்னோட டிராகோனஸ் அவங்கள அழிச்சிரும். ஓ, மெகா டிராகோனஸா? நீ கண்டிப்பா பிரின்ஸ் ஜோஹானஸ் கூட தான் வந்திருக்கணும். அப்ப சரி, இதுதான் உன்னோட முடிவுனா நான் பேட்டில் பண்ண தயார். ஓ, நீ கூட ஒரு பிளேடர் தானா? ரொம்ப சந்தோஷம். ஏன் ஆச்சரியமா இருக்கா? வா பேட்டில் பண்ணலாம். 3, 2, 1. நெத்தியடி சொல்லடி. அவன் கதைய முடி. டைகர் ஓ, வேலையை காட்டு டிராகோனஸ். ஒரு திருடனா இருந்துட்டு இவ்வளவு நல்ல பிளேடரா இருக்க, என்ன பண்ணாலும் எனக்கு இணையாக முடியாது. இப்ப புரியுதா? நான் யாருன்னு காட்டுறேன். உன்னால தப்பிக்க முடியாது. அது எங்க போச்சு? எங்க காணோம்? நீ எங்க பார்த்துட்டு இருக்க? என்ன? டிராகோனஸ் இங்க இருக்கு. என்ன பண்ற?
மறுபடியும் மறைச்சிருச்சு. நான் இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போயிருக்கேன் கண்ணா, அதனால சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ. இந்த இடத்துல பேட்டில் பண்றது எனக்கு கை வந்த கலை. உன்னோட கதை இதோட முடிஞ்சிருச்சு. ரொம்ப அவசரப்படாத, என் கதை இன்னும் முடியல. உன்னோட கதையை நான் முடிச்சு காட்டுறேன். டார்க் பெகாசஸ் ஸ்மாஷ் மோட். நீ என்ன பண்ணாலும் தோக்க தான் போற. வாய்ப்பே இல்ல. பெகாசஸ் ரைஸ் மோட். மோட சேஞ்ச் பண்றியா? ரொம்ப சந்தோஷம். வா டிராகோனஸ். மோட சேஞ்ச் பண்ற வித்த உனக்கு மட்டும் தான் தெரியும்னு நினைச்சிட்டியா என்ன? டிராகோனஸ் முடிச்சிரு. அவனுக்கு நீ யாருன்னு காட்டு பெகாசஸ். நாம சமமா இருக்கோம். எதுக்காக நீ பயந்து ஓடுற? பயந்து ஓடுறனா? சின்ன உனக்கு புரியல. என்ன நடக்குதுன்னு பாரு. அவன் வேவ முடிச்சிட்டு டிராகோனஸ். Oh no! நகர்ந்து போ பெகாசஸ். எதிர்பார்த்ததை விட வேகமா இருக்க. வந்து என் கூட பேட்டில் பண்ணு. அவன் என்ன பண்ண போறான்? ஸ்பெஷல் மூவ் ஹேமர் போல். பெகாசஸ். இப்ப பேட்டில் கண்டிப்பா முடிஞ்சிருச்சு. நான் தான் ஜெயிச்சேன். நல்லா கேட்டுக்கோ, இந்த ஸ்டார் பிராக்மெண்ட் எனக்கு தான் சொந்தம். கனவு காணாத. என் பெகாசஸோட கதை இன்னும் முடியல. பெகாசஸ் ஃபைனல் டிராஃப்ட் மோட். என்னது? நான் தோக்க மாட்டேன். அந்த ஸ்டார் ஃபிராக்மெண்ட் என்னோடது தான். ஸ்பெஷல் மூவ் பெகாசஸ் காஸ்மிக் டொர்னேடோ. நான் தோக்க மாட்டேன். ஸ்பெஷல் மூவ் ஹேமர் போல். எப்படி ஒரு வழியா வெளியே வந்துட்டோம்பா. என்னால சுத்தமா முடியல. ஆனா ஜிங்காவை நாம இன்னும் பார்க்கவே இல்லையே. அவ எங்க தான் இருக்கா? நமக்கு முன்னாடியே வந்திருக்கலாம்ல. இல்ல. இப்போ என்ன பண்றது நாயல்? நான் திரும்ப போறேன். நான் அங்க போகணும். நான் போய் ஜிங்காவை கண்டுபிடிக்கிறேன். நீங்க எல்லாரும் இங்கே இருங்க, சரியா? கொஞ்சம் இரு. ஓ, என்ன சத்தம் அது? இது நல்லதுக்கு இல்ல. நிலத்துக்கு அடியில இருந்து நம்மளை நோக்கி ஏதோ வருது. அது என்ன? நல்ல வேலை செஞ்ச பெகாசஸ். மிஸ்டர் ஜிங்கா. ஜிங்கா, நீங்க எல்லாரும் வந்துட்டீங்களா? சரி, நான் இங்க சுலபமா வந்துட்டேன் போல இருக்கு. இவையே இப்படி சொல்றா? இத கஷ்டப்பட்டு கட்டின முன்னோர்கள் இத மட்டும் கேட்டாங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க. என்னோட டிராகோனஸ். மிஸ்டர் ஜிங்கா, அது யாரு? அவனா? அவன் பேரை கூட நான் இன்னும் கேட்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம இவன் பேரை தெரிஞ்சு நாம என்ன பண்ண போறோம்? ஏய், பேர் இல்லாதவனே, நீ தோத்துட்டேன்னு ஜோஹானஸ் கிட்ட போய் சொல்லு போ. நீங்க என்ன பண்ணாலும் சரி, இந்த மாதிரி கெட்டவங்க கிட்ட ஸ்டார் ஃபிராக்மெண்ட் போக நான் விடவே மாட்டேன், புரியுதா? யாரு? ஜோஹானிஷா. அது சரி, யாரது? நீயும் அந்த கும்பலான நரி கூட்டத்துல ஒருத்தன் தானே? நீ என்ன சொல்றன்னு எனக்கு சுத்தமா புரியல. ஆனா ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோ, சரியா? என் வாழ்க்கை பூரா இந்த பொக்கிஷத்தை தேடி வந்திருக்கேன். அத உன்ன மாதிரி ஒரு திருட கிட்ட கொடுக்க மாட்டேன். நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் திருட கிடையாது. நீதான் அந்த ஜிங்காவா? அதனாலதான் நீ நல்லா பேட்டில் பண்ண. என்ன மன்னிச்சிடு. இந்த ரூயின்ஸ்க்கு நீ தனியா வந்ததால மத்தவங்கள மாதிரி உன்னையும் நான் திருடன் நினைச்சிட்டேன். என்னோட பேரு ரியூட்டோ. நான் ஒரு புதையல் வேட்டைக்காரன். இந்த உலகம் பூரா ஸ்டார் பிராக்மெண்ட்ங்கிற புதையலை தேடி நான் போய்கிட்டு இருக்கேன். புதையல் வேட்டைக்காரனா?
அதற்கட்டும் உனக்கு எதுக்கு அந்த ஸ்டார் ஃப்ரேக்மெண்ட்ஸ் தேவைப்படுது? யாருக்கு தான் ஸ்டார் ஃபிராக்மெண்ட் தேவைப்படாது? அது மட்டும் கிடைச்சதுன்னா நான் உலகத்திலே ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேடரா மாறிடுவேன். இங்க இருக்கிறவனுக்கு அது எப்படி தெரியும்? இவன மாதிரி வில்லன் நிறைய பேர் இருப்பாங்களோன்னு தோணுது. என்னோட கணக்கு சரியா இருந்தா நீங்களும் டெம்பிள தான் தேடுறீங்க. உங்களை திருடன தப்பா நினைச்சதுக்கு மன்னிப்பா, நானே அந்த டெம்பிளுக்கு வழியை காட்டுறேன். நீ என்ன சொல்ற? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவன் புதையல் வேட்டக்காரன்ல, அவனுக்கு இந்த சிதைவுகளை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும். இதுக்கு கைமாறா இப்ப நான் தோத்ததை நீங்க எல்லாரும் மறந்துடணும். அந்த டெம்பிளுக்கு போனதும் பொக்கிஷம் யாருக்கு சொந்தம்னு நாம மறுபடியும் பேட்டில் பண்ணணும். இவனுக்கு என்னதான் பிரச்சனை? சரி, அதுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா இப்ப நாம கிளம்பலாம். எல்லாரும் என்ன பின்தொடர்ந்து வாங்க. இது நல்ல யோசனை தானே மிஸ்டர் ஜிங்கா? இப்போதைக்கு நமக்கு வேற வழியும் இல்ல.